ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு வெங்காய கோசுமல்லி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஒரு சோம்பு, கொஞ்சம் கடல்பாசி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி 3 சேர்த்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். சட்டி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு பொரிச்சு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வேகிறதுக்குள்ள ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு கப்பில் மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தேங்காய், ஒரு 1/4 கப் பொட்டுக்கடல, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 5 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 விசில் இருந்துச்சு. சூப்பராக உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா இடிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து ஒரே கொதி விட்டோம்னா சூப்பரான செட்டிநாடு வெங்காய கோசுமல்லி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.